السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே மார்க்கத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இஸ்லாம் பற்றிய அறியாமை. இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போல இஸ்லாம் பற்றிய அறிவை பிற மக்களுக்கு எடுத்து கூறுவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே இஸ்லாம் பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் நம் மீது இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் பற்றிய அறியாமையை போக்கி இஸ்லாம் பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தர வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு பிரார்த்தனையோடு அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது திருமறையில தன்னை பற்றி ஏராளமான வசனங்களிலே கூறுகின்றான். உதாரணத்திற்கு உலமாக்கள் கூறுவார்கள், குர்ஆன் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அல்லாஹுவை பற்றிய வசனங்கள், தௌஹீதை பற்றிய வசனங்கள். 3இல் ஒரு பாகம் குர்ஆனில் அல்லாஹு தாலா இதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறான். குர்ஆன்ல 3இல் ஒரு பாகம் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுவதற்கே குர்ஆனில் பெரும் வசனங்களை எடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் நாம விளங்க முடிகின்றது. அதற்கு பிறகு அவனுக்கு நாம் புரியக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதுல நம்முடைய வாழ்க்கை திட்டம் வந்துருது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா மறுமையை பற்றியும் சட்ட திட்டங்களை பற்றியும் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்துல சூரத்து பக்ரா 2வது அத்தியாயத்தின் 22வது வசனத்துல அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், அல்லதீ ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான். பூமியை விரிப்பாக ஆக்கினது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படி என்று பெரும்பாலான மக்கள் சிந்திப்பார்கள். ஆனால் அறிவுடைய மக்கள் ஏனைய கோள்களோடு பூமியை ஒப்பிட்டு பார்ப்பார். ஏனைய கோள்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமி மட்டும்தான் சாலை அமைத்து பயணம் செய்யக்கூடியதாக இருக்குங்கிறான் இன்னைக்கு விஞ்ஞானத்தில். பூமி எப்படி இருக்கின்றது? சாலைகள் அமைத்து பயணம் செய்கின்றோம். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்திலேயே மிக நீண்ட சாலைகள் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு போட்டு வச்சிருக்கிறான். இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு சாலைகளை போடுறோம். இப்படி சாலைகளை போடுவதற்கு பூமியில் இடமில்லை என்றால், அது வெறும் பாலங்களாக பிளந்து நின்றால் நீங்கள் எப்படி அதை கனெக்ட் பண்ண முடியும்? முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு கோணத்துல விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அல்லாஹ் தாலா பூமியை ஃபிராஷா, விரிப்பு என்று சொல்லுகின்றான். விரிப்பு, இந்த பாயை போட்டிருக்கிறோம், இதுதான் விரிப்பு. அப்ப டேபிள் நம்ம விரிப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். விரிப்புன்னு சொன்னா எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மேல போடுறதுதான் விரிப்பு. கார்பெட் எப்ப போடுவோம்? பில்டிங் கட்டும் போதே கார்பெட் இருக்குமானா இருக்காது. பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சு நம்ம அந்த குடி போகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அந்த ஹால்ல ஒரு கார்பெட்டை போடுவோம். இதுக்கு விரிப்புன்னு சொல்லுவோம்.
அதுக்குள்ளார டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாரு, விரிப்புன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப இதை வைத்து என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை அடுக்கு 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 அடுக்காக வச்சிருக்கிறான். அந்த அடுக்குகளிலே மிக மேல இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு இருக்கு, இந்த மண்ணு, இதுதான் ஒரு விரிப்பாக வைத்திருக்கின்றான். இதற்கு பகரமாக விளக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய வசனங்களிலே மலைகளை பற்றி சொல்லும் பொழுது மலைகளை நாம் நட்டு வைத்தோம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த விரிப்புகளுக்கு மேல் மலைகளை அல்லாஹ் நட்டு வைத்த காரணத்தினால் விரிப்பு ஆடாம அசையாம இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுறானே, மறுமை நாள் வரும், மறுமை நாள் வரும் பொழுது மலைகள் எல்லாம் பஞ்சு பொதிகளை போல் பறக்கும். மலைகள் எல்லாம் என்ன செய்யும், பூமியிலிருந்து பிடுங்கப்பட்டு அப்படியே பறக்கும். இது பார்க்கக்கூடிய அந்த தண்டனை மூமின்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளின் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இனிமையான ஒரு காற்றை வீச செய்வான். ஒரு தென்றல் காற்று வரும், அந்த காற்றில் நறுமணம் இருக்கும். இந்த நறுமணத்தை சுவாசிக்க கூடியவர்களில் உங்களில் யாருமே எவருடைய உள்ளத்திலேனும் கடுகளவு ஈமான் இருந்தால் அவர் மரணித்து விடுவார், மௌத்தா போயிடுவாங்க. தாய்மார்கள் தங்களுடைய கர்ப்பத்தை பிரசவித்து விடுவார். இப்ப என்ன ஆயிடும், ஒரு உயிரோட ஒரு உயிர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காது, எல்லா உயிரும் தனித்தனியா பிரிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. இது எப்போ நடக்கும்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று. அடையாளங்கள் எல்லாம் மறுமை நாள் நிகழக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அந்த நாள்ல என்ன ஆகுன்னு கேட்டா, ஒரு தென்றல் காற்று வரும், இனிமையான அதுல வந்து மனம் இருக்கும், அதை அப்படியே சுவாசிப்பாங்க உலக மக்கள் எல்லாம். எவருடைய உள்ளத்தையாச்சும் கடுகளவு ஈமான் இருந்துச்சுன்னா அவங்க மௌத்தா போயிடுறாங்க. ஏன் மௌத்தா போகணும்னு கேட்டா, அதுக்கப்புறம் தொடங்குது விஷயங்கள். உலக அழிவு தொடங்கும் பொழுது அதை பார்க்கிறது ஒரு பெரிய தண்டனை. நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், வெளியில டீ குடிச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 10 மாடி பில்டிங் அப்படியே பறந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாக்குறதுல பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடாது? சிந்திச்சு பாருங்க. அவங்களை அடிக்கல, உதைக்கல, எந்த துன்புறுத்தலும் பண்ணல, பாக்குறான் ஒரு விஷயத்த பார்த்தா அப்படியே பயந்துருவோம். ஒரு ஹார்ட் பேஷண்ட் நின்று இருக்கிறாரு, அப்படி டீ குடிக்கிற பக்கத்துல இருக்கிற பில்டிங் அப்படியே பறந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இது ஒரு தண்டனை. இந்த தண்டனையை மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கடுகளவு ஈமான் ஒருவருடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா அவர் அல்லாஹ் மௌத்தாக்கிறான். அதற்கு பிறகுதான் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், உங்களுக்கு மலைகள் எல்லாம் பஞ்சு பொதிகளை போல் பறக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நிகழும். அப்போ இங்க பூமியை வந்து அல்லாஹ் தஆலா ஒரு விரிப்பு என்று சொல்லுவதை வைத்தே பல கோணங்களில் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. அது ஏனைய கோள்களுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்லி காட்டுறான்? சூரத்து பக்ராவின் 2வது அத்தியாயத்தின் 22வது வசனம், 2:2. இதுல என்ன சொல்றான்? பூமியை விரிப்பாக, வானத்தை விதானமாக படைத்து, வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க செய்து, அதன் மூலம் உங்களுக்கு உணவு, கனிவர்க்கங்கள் இதையெல்லாம் வெளிப்படையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டும். வெளிப்படையான இந்த உண்மைகள் இதெல்லாம் வந்து எங்கனாச்சும் சஸ்பென்ஸா நடக்குதா, மறைமுகமா நடக்குதா? பகிரங்கமா நடக்குது, தெள்ள தெளிவா இருக்குது. பூமி நம்ம பாக்குறோம், வானத்தை நம்ம வந்து பாக்குறோம். இப்படி வெளிப்படையான உண்மைகள் இருந்தும் அறிந்து கொண்டே நீங்கள் அந்த அல்லாஹ்விற்கு இணை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், செய்தி என்னவென்று சொன்னால், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான். இரண்டாவது அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு படிப்பினைகள் பாருங்க. அல்லாஹ் இரண்டாவது என்ன செஞ்சான்? வஸ்ஸமாஅ பினா. இந்த பினா என்று சொல்லக்கூடியதற்கு தமிழிலே விதானம் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். விதானம் என்று சொன்னால் எந்த விதமான தாங்குதலும் அதுக்கு வந்து கிடையாது. வானம் எங்க இருக்குது? வானத்தை எந்த தூண்கள் தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கின்றன? நம்ம உலகத்துல நம்ம வந்து ஒரு பந்தல் போடுறதா இருந்தா என்ன செய்யறோம்? முதல்ல பந்த காலை நடுறோம். பந்தலை கொண்டு வந்து நம்ம அந்தரத்துல தொங்க விட முடியாது. பந்தலை கொண்டு வந்து ஒரு அந்தரங்கத்தை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 100 பேர் கூடுறதுக்கு ஒரு பந்தல் வேணும். அதுக்கு என்ன வேணும்? 4, 8 பந்த காலை நடுறோம், அதுக்கப்புறம் பந்தலை போடுறோம். இப்ப இவ்வளவு பெரிய வானத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அப்போ அந்த அல்லாஹ்வை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த வானத்தை வந்து பார்த்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் வாழ முடியுமா? அல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை, இதெல்லாம் சொல்றானே, அவன் அந்த வானத்தை வந்து பார்த்தா போதும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வஸ்ஸமாஅ பினாஆ, வானத்தை விதானமாக படைத்தான். அல்லதி ஜஅல, அவன் தான் இதை படைத்தான் என்று ஆரம்பத்தில் சொல்லிட்டு இரண்டாவதா வானத்தை சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக சொல்லி காட்டுகின்றான், வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மா,
வானத்தில் இருந்து நாம் நீரை பொழிவித்தோம். சுப்ஹானல்லாஹ். வானத்தில் இருந்து மழை பொழிகின்றதே, இதை பார்த்து அறிவுடைய ஒருவன், ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு மழையை பற்றிய உண்மை தெரிஞ்சிடும். பூமியில இருக்கிற தண்ணி தான் போயிட்டு என்ன செய்யுது, மறுபடி மழையாக பொழிகிறது என்பது ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சா புரிஞ்சு போயிடும். ஆனா கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, பூமியில இருக்கிற தண்ணி ஆவியாகுது, அப்படியே போயிட்டா என்ன ஆகும்? பூமியை விட்டு அப்படியே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பூமி காலி ஆயிடும்ல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியை படைத்த நாள் முதல் பூமியிலிருந்து தண்ணீர் முனை அளவும் குறையவில்லை. தண்ணி அப்படியே அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான், அதை ரொட்டேட் பண்றான். அப்ப அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரிக் 86வது அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வஸ்ஸமாஇ ரஜா வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதுராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துரு இன்சானு மிம்ம குலிக். எந்த இடத்துல வருது அது? அந்த வசனம் பாருங்க, குர்ஆன்ல இருந்து எடுங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இருந்து எடுங்க, அதை பார்க்கலாம். வசனத்துல சந்தேகம் வந்துருச்சு. 86வது அத்தியாயத்துல வந்து பாருங்க. பரவாயில்ல கொடுங்க. அந்த திருப்பி தரும் வானம்னு வருது இல்ல ஜி, இது இப்படி வருதா இப்படி வருதா தெரியல. ஆமா, அது தமிழ் குர்ஆன் தான் எடுங்க. வசனத்தை நம்பர் கரெக்டா சொல்லிட்டு அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாரிக்கு அது கொடுங்க அப்படியே, அந்த இதுல எடுத்துக்கலாம் ஜி. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து இதுல என்ன சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதுராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துர் இன்சானு மிம்மா குலிக் குலிக மிம்மா இந்தாஹு. வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜா 86வது அத்தியாயத்தின் 11வது வசனம். ஆமா, அத்தியாயம் கரெக்ட். டவுட் வந்துச்சு, அதனாலதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாகங்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, திருப்பி தரும் வானம் அல்லாஹ் சொல்றான். இந்த பூமியில் இருந்து தண்ணி ஆவியாகுது, ஆவியாகிற தண்ணி அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பூமி தண்ணி இல்லாம வறண்டு போயிடும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களில் ஒரு வானத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த முதல் வானத்தையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னும் அதனுடைய முழு உண்மைகள் நமக்கு வந்து தெரியாது, விஞ்ஞானிகளுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த வானத்தை பற்றி சொல்லும் பொழுது திருப்பி தரும் வானம்னு சொல்றான் அல்லாஹ். என்னத்தை திருப்பி தருகின்றது? எல்லாவற்றையும் திருப்பி தருகின்றது, எதையும் கடக்க விட மாட்டேங்குது. எதையும் கடக்க விடாமல் இந்த பூமியில இருந்து வந்து நீங்க வந்து இந்த தண்ணி ஆவியாகி போனுச்சுன்னு சொன்னா கரெக்டா அங்கிருந்து திரும்பி மறுபடி மழையாக பொழிகின்றது. அப்ப திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜா, திருப்பி தரும் வானம். ரஜா ரிஜான் சொல்லுவாங்க அரபியில, திரும்பி வா. அப்போ திருப்பி தரக்கூடிய ஒரு வானம் நல்லா சொல்றான். இன்னொன்று பாருங்க, மழையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். மழை எப்படி பொழிகிறது என்று சொன்னால், இங்கிருந்த நீர் எல்லாம் ஆவியாகி கருமேகங்களாக அது சூழ் கொள்ளும் பொழுது அது பனியா மாறுது, தண்ணியா மாறுறது கிடையாது, பனிப்பாறைகளாக மாறுது. அப்ப பனிப்பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதில் தான் மின்னல் ஏற்படுகின்றது, இடி ஏற்படுகின்றது. இந்த இடியின் சத்தத்துல நம்ம காதே பொழந்து போயிட மாட்டேங்குது. அப்ப எவ்வளவு பெரிய 2 பனிப்பாறைகள் மோதி எவ்வளவு மேல இருந்து இவ்வளவு பெரிய சத்தம் வருதுன்னு சொன்னா, இதுக்கு இடத்துல அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். மழை பொழிவிப்பதிலும் அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கின்றது. மழை பொழிவிப்பதில், மழை விழுவதில் இல்ல. அப்போ இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால மழை பெய்யும் பொழுது என்னாச்சு, அலையில எல்லாம் அப்படியே ஐஸ் விழுந்து எத்தனையோ கார்கள் எல்லா கண்ணாடியும் உடைஞ்சு போச்சு. அப்போ அதாவது கொஞ்சம் பெருசா விழுந்ததுல இந்த நிலைமைன்னா, 2 இடிக்கும் பொழுது அந்த சத்தம் வருத, ஒரு 2 50 மாடி பில்டிங் மோதுனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட சத்தம். அது அப்படியே விழுந்தா என்ன ஆகும் பூமி? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்றான், அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, அவன் தான்ப்பா இந்த பூமியை விரிப்பாக வைத்திருக்கின்றான். வஸ்ஸமாஅ பினாஅ, இந்த வானத்தை வந்து விதானமாக படைச்சிருக்கின்றான். ஓ அன்ஸல மினஸ் ஸமாஇ மா, வானத்திலிருந்து மழையை பொழிவித்தான். பனி கட்டியை விழ வைத்தால் முடிஞ்சு போச்சு. தண்ணியா போயிட்டு தண்ணியா வரல, தண்ணி ஆவியா போகுது, ஆவி மேகமா சூழ் கொள்ளுது, மேகம் பனி பாறையா மாறுது. மாறுதுங்கிறது உனக்கு வந்து குரானை படிச்சுதான் விளங்கணுங்கிற அவசியம் கிடையாது, சத்தத்தை கேட்டாலே புரியுது. டம் 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 டம்ங்குது இடி. 2 அடிக்கும் போது ஒரு மின்சாரம், 2 கல்லை கொண்டு மனிதன் வந்து உராசினால் ஒரு தீப்பொறி ஏற்படுகின்றது. 2 மனுஷனுடைய கையால் அடிக்கிறான், போய் பாக்ஸிங்ல போய் அடிக்கிறான். எத்தனை கிலோ வெயிட்டுங்கிறான், 40 கிலோ 50 கிலோ 100 கிலோங்கிறான்.
அவ்வளவுலாம் இல்ல, சும்மா இப்படி அடிக்கும்போது ஒரு பொறி வருது. இந்த சத்தம் வந்து பக்கத்து தெருவு கேட்குமா? நீங்க 2 கல்ல வச்சு பொறிக்கும் போது. ஆனா இந்த இடி எங்கெல்லாம் கேட்குது. அதுல இருந்து எவ்வளவு பெரிய மின்னல், கண்ணை பறிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மின்னல் ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய மின்சாரம், இடி தாக்கி மரம் கருகி விட்டதுங்கிறான். சிந்திக்க மாட்டீங்களா? இதை யாரு வந்து இதை ஆக்குறா? 2 பாறைகள், பனிப்பாறைகள் அடிக்கிற வேகத்துல ஏற்பட்ட மின்சாரத்தில் ஒரு பச்சை மரம் கருகி விட்டதை பார்க்கின்றோம். அல்லாஹ் எதுக்கு காட்டுறான்? என்னுடைய ஆற்றலை தெரிந்து கொள்கிறான். சொல்லிட்டு வந்து சொல்றான், ஓ அன்சல மின சமாயிமா, தண்ணீரை வானத்திலிருந்து பொழிவிக்கின்றேன். நான் அதை உருவாக்குனது அப்படியே போட்டேன்னு முடிஞ்சு போச்சு. கல் மாறி என்று சொன்னா கல் விழுவதுதான் கல் மாறி. ஐஸ் கல்லா விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த ஊரை வலித்திரு எல்லாம் சொல்லி காட்டுறான். எத்தனையோ ஊராரை நாம் அழித்து விட்டோம். அவர் உறங்கி எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் நேற்று இருந்த அட்ரஸே இல்லாம எல்லாம் ஆக்கி இருக்கிறான். இப்படி இதை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கின்றேன், அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றி அங்கே மஷூரா நடக்கின்றது. சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல அந்த சபையில ஒரு விஷயத்திற்கான மஷூரா நடக்கின்றது. அந்த மஷூராவிலே ஒரு சகோதரர், ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் அபூபக்கர் சித்திக் என்று ஏதோ ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல அபூபக்கர் சித்திக் வந்து இப்படித்தானே பண்ணாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. மறுபடியும் இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படிங்கும்போது, இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிதான் செஞ்சாங்கன்னு இன்னொருத்தர் சொல்றாரு சபையில. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து சபையில் எழுந்து நின்று கூறுகின்றார், உங்கள் மீது கல்மாரி பொழிந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார் என்று சொல்லுகின்றேன், அதை கேட்காமல் அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் என்று சொல்லுகின்றீர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையான்னு கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் உச்சரிக்கப்பட்டால் அந்த சபையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாதாரணமா ஒரு ஹதீஸ் எடுத்துட்டு விஸ்லாசம் சொல்லி இருப்பாங்க, அந்த காலத்துல இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது இல்ல, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுறாங்க. இப்படி பேச வைப்பது எது? ஷைத்தானிசம். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்து ஷைத்தான் வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கர்வம், பெருமை, அவனுடைய அறிவை கொண்டு பெருமைப்பட வைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல வந்து சொல்லி காட்டுறான், சிலர் மீது கல்மாரியை பொழிவித்தோம், சிலருடைய விளைச்சலை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம். சூரத்து யூனுஸ் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுவான். அப்படியே விளைச்சல் விளைஞ்சிருக்கும். முதல் நாளுக்கு வந்து பார்ப்பான், மறுநாள் இதுக்கு அறுவடை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். மறுநாள் போனான்னு சொன்னா என்ன ஆயிடும்? அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த தானியம் எல்லாம் அழிந்து போயிடும். இல்லம் தகுனபில் அம்ஸ், நேற்று இப்படி ஒரு சம்பவம் இங்க இருந்துச்சான்னு சொல்லவே முடியாத அளவிற்கு அது ஒண்ணும் இல்லாம ஆக்கிறான். பாக்குறோம், ஒரு புயல் காத்து வந்துச்சு, எத்தனை தென்னை மரங்களை சாப்பிச்சு பார்த்தோமா இல்லையா? கஜா புயல்ங்கிறான். இன்னொரு என்ன புயல் வந்துச்சு? 2-3 புயல் இப்ப சமீபமா இந்த 2-3 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான தென்னை மரங்கள் சாஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு சாஞ்சு போய் அதன் மூலம் ஒரு 40-50 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் யாரால் நடக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்க சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நான் தான்ப்பா பூமியை விரிச்சு வச்சிருக்கிறேன், நான் தான்ப்பா வானத்தை உயர்த்தி வச்சிருக்கிறேன், இந்த பாரு வானத்துல இருந்து நான் மழையை பொழிய வைக்கிறேன், இங்க பாரு உன் கண்ணுக்கே தெரியாம இந்த பூமியில இருந்து இவ்வளவு தண்ணியையும் கொண்டு போய் மறுபடியும் மழையா பொழிய வைக்கிறேன். எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ் கேட்கிறான். ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், இப்படி மழையை பொழிவித்து இதன் மூலம் கனி வர்க்கங்களையும் தானியங்களையும் உருவாக்குறது உனக்கு தாங்கிறான் அல்லாஹ். எனக்கு, மனுஷனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய ஏராளமான கனி வர்க்கங்களையும் தானியங்களையும் பார்க்கும் பொழுது எல்லா உயிரினங்களை விட இதனுடைய தேவை மனுஷனுக்கு இருக்கு. ஒரு சில உயிரினங்கள் ஒரு சில பொருளை வச்சே வாழ்ந்துட்டு போயிடும். பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாவரமும் இல்லாமல் கடலில் கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவும் தேவையில்லாமல் பூமியில் எத்தனையோ கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனா மனுஷனுக்கு 2 வேணும். மனுஷனுக்கு என்ன வேணும்? வெஜ்ஜும் வேணும், நான்வெஜ்ஜும் வேணும், நான்வெஜ்லயும் 45 ஐட்டம் வேணும். இவ்வளவும் வந்து கொடுத்திருக்கிறான். ஏன்னா இவ்வளவும் சாப்பிடு, ஓகே, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை கொடுத்தது அல்லாஹ்ங்கிறது ஏன் நீ ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிற? இதை கொடுத்தது அல்லாஹ் என்று ஒப்புக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? பூமியை பார்த்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற, வானத்தை பார்த்து அல்லாஹ் ஒத்துக்க மாட்டேங்கிற, பரவாயில்ல, வானத்திலிருந்து மழையை பொழிவித்தோம்னு சொல்றோம். இந்த மழை எதுக்கு என்று சொன்னால் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கான உணவை தயாரிப்பதற்காக இப்படி நாங்கள் வந்து செய்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நீ எதை சாப்பிடுவாய்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல வந்து கேட்பான், நீங்கள் பூமியில் என்ன செய்கின்றீர்கள்? விதைகளை விதைக்கின்றீர்கள், அதை நீங்கள் முளைப்பிக்கின்றீர்கள் அல்லது நாமா? யார் முளைப்பிக்கிறா? முளைப்பிக்க செய்வது யார்? அப்ப சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றிய அறிவில் முதல் இடம் வகிப்பது அல்லாஹ்வுடைய பற்றிய அறிவு. அல்லாஹ் பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பத்தி நான் வந்து விளங்கணும். விளங்காட்டி இஸ்லாமியனா நான் இருந்து நான் எதையுமே சாதிக்க முடியாது. அல்லாஹ் பத்தி தெரியாம நான் என்னங்க முஸ்லீம்? இப்ப நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்ப அல்லாஹ் 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 அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்றாங்க. உங்களுக்கு பல சிரமங்கள் வரும், மன கஷ்டங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் 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 ரப்பி லா ஷரீக லஹ் சொல்லிடு. உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான். உங்களுடைய அனைத்தனை துயரங்களையும் அல்லாஹ் போக்கி விடுவான். என்ன சொல்லணும் நீ? அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். லா ஷரீக லஹ், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது, இணையும் கிடையாது. அவன் தனித்தவன் என்ற ஒரு உறுதி உங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டால், உங்களுடைய அந்த எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டால், அல்லாஹ் உங்களுடைய எல்லா துயரங்களையும் போக்கி விடுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தன்மைகள் அவனுக்கு வந்து விளங்கும். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு மனிதரை பார்ப்போம், வியந்து போவோம், எவ்வளவு ஆற்றல்கள். ஒரு மனுஷங்கிட்ட பல ஆற்றல்கள் இருக்கும். பல புத்தகங்கள் எழுதியிருப்பார், பல மேடை பேச்சுகளை பேசியிருப்பார், பல சாதனைகளை செய்திருப்பார். உலகத்துல வந்து யாரும் முடியாத அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் சாதனை புரிகின்றார். பார்க்கும்போது நமக்கு வியப்பா இருக்கா இல்லையா? அவங்களுடைய அந்த திறமையை பார்த்து வியக்கிறோமா இல்லையா? உலகில் எத்தனையோ மனிதர்களை நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். நான் பார்த்து வியர்ந்த மனிதர்கள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் வியப்பா இருக்கும். ஆனா நமக்கென்று ஒரு அறிவு வந்த பிறகு இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சில மக்களை நாம வந்து படித்திருப்போம், வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். வரலாற்று நாயகர்கள், வரலாற்றுல பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும், இருந்துட்டு போகட்டும். வரலாற்று நாயகர்கள் இருக்கிறாங்க, வரலாற்றுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உலகில் புரட்சி செய்த தலைவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு சொந்தத்துல சில மனிதர்கள் இருப்பாங்க, நமக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நான் பார்த்து யாரை வியந்திருக்கிறோம், அவங்க கிட்ட அப்படி என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு மனிதனிடத்தில் ஒரு திறமை இருந்தால் அதை பார்த்து வியப்பது உண்மை. உண்மையில் நீங்கள் வியக்க தகுந்தவன் யார் என்று கேட்டா அல்லாஹ். அல்லாஹ்வை பார்த்து வியந்து விடுங்கள். அப்ப அந்த அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வியப்பு ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்று சொன்னால், அவன் அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையைத்தான் சொல்றானே தவிர அதனுடைய ஆழத்தை உணரவில்லை, அதனுடைய அர்த்தத்தை உணரவில்லை, அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை உணரவில்லை. அல்லாஹ் என்ற அந்த விஷயத்தை எப்படி அஞ்சினார்கள் என்பதற்கும், எப்படி அஞ்ச வேண்டும் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுறாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உள்ள அந்த கன பரிமாணத்தை, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை சொல்றாங்க. நம்ம பலமுறை கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸா இருந்தாலும் இந்த இடத்துக்கு இது மிக பொருத்தமாக இருக்கின்ற காரணத்தினால சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி காட்டுறாங்க. பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்துல 3 பேர் வந்து பயணம் போனாங்க. பயணம் போகும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு மலை காடு வழியா போகும் பொழுது மழை வந்துருது. அப்ப மழை பெஞ்ச உடனே இவங்க அந்த மலையில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு குகையில போய் ஒதுங்குறாங்க. குகையில போய் ஒதுங்கினா இடி மின்னலோடு மழை வந்து பொழியும் பொழுது ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விடுகின்றது. இது பனி இஸ்ரவேலருடைய காலத்தில் நடந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதையில். இன்னைக்கு எத்தனையோ கதைகளை நம்ம வந்து படிக்கின்றோம். கதைகளை படித்து கண்ணீர் விடக்கூடிய மக்களும் நம்மில் இருக்கின்றோம். என்னை படித்ததில் பிடித்தது என்று சொல்லி நான் படித்து கண்ணீர் வடித்ததெல்லாம் மக்கள் போடுறாங்க. உண்மையிலேயே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த குகையின் வாசலை பாறை அடைத்தவுடன் உள்ளே மாட்டிக்கொண்ட 3 பேரில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்விற்காக ஏதேனும் ஒரு செயலை செய்திருப்பீங்க, அந்த செயலை நீங்கள் வந்து சுட்டிக்காட்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, அல்லாஹ் நாடுனா நம்ம இந்த பேராபத்துல இருந்து காப்பாத்துவான். குகை வாசல்ல பாறை விழுந்துருச்சு, பாறையை நம்மளால தள்ள முடியாது, இன்னொரு பக்கம் போக முடியாது. குகைனா ஒரு வழி இருந்தாலும் அதுக்கு பேர் குகை, அந்த பக்கம் ஒரு பாதை இருந்தா அது சுரங்க பாதை, அது வேற. குகைன்னா ஒரு வழிதான் இருக்கும், அந்த வழியும் மூடி போச்சு, வெளிச்சம் இல்ல, சத்தம் வெளில போறதுக்கு இல்ல, காத்து இல்ல, அடைச்சு கிடக்குறோம். அப்ப அதுல ஒரு நபர் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அப்போ ஒரு நபர் எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட வந்து துஆ செய்யறாரு, யா அல்லாஹ், எனக்கு தாய் தந்தை இருந்தாங்க, என்னுடைய தாய் தந்தையை வந்து சாப்பிடாம ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சம்பவம் வந்து இது பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த சம்பவம். என்னுடைய தாய் தந்தை சாப்பிடாம ஒரு நாள் நான் சாப்பிட மாட்டேன்.
ஒரு நாள் நான் வந்து பால் எல்லாம் கறந்துட்டு தாய் தந்தைக்காக எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனா என்னுடைய தாய் தந்தை உறங்கிட்டாங்க, தாய் தந்தை தூங்கிட்டாங்க. அப்ப தூங்கிட்டதுனால அவங்களை எழுப்புனா அவங்க கோவிச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என்னைக்கும் அம்மா அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியனா அன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்டாலும் அம்மா அப்பாவை கோவிச்சுக்க போறது கிடையாது. ஆனாலும் நான் காத்திருந்தேன் காத்திருந்தேன் காத்திருந்தேன். அவர்கள் காலையில் எழுந்த பிறகு அவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் நான் சாப்பிட்டேன். இந்த சம்பவம் உனக்கு தெரியும். அல்லாஹ்ட்ட பேசுறாரு அவரு. நம்ம அல்லாஹ்ட்ட பேசணும். அன்றாட ஒரு அறிஞர் கூறுகின்றார், அல்லாஹ்விடத்தில் நான் பேச வேண்டும் என்று சொன்னால் நான் தொழுகையில் போய் நின்று விடுவேன். அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை எடுத்து படிப்பேன்கிறார். எவ்வளவு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் பாருங்க. எவ்வளவு யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு யதார்த்தம். அல்லாஹ்ட்ட நீங்க பேசினா தொழுகையில போய் நில்லுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. என்ன தடை இருக்கிறது அல்லாஹ் இடத்துல கேட்கறதுக்கு? எதை வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம். கேளுங்கிறான் அல்லாஹ். கேட்காதவனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுறானே தவிர இவன் என்கிட்ட கேட்டா நல்லா என்னைக்காச்சும் கோவப்படுத்தானா? இவன் என்கிட்ட பாருங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சு 10,000 ரூபாய் கேட்கறான், நல்லா சொன்னானா? கேட்க மாட்டேங்கிறான். 1000 ரூபாய் சம்பாதி 1200 கொடு, 1300 கொடுங்கிறான். ஏன் இந்த கஞ்சத்தனம்? அல்லாஹ் இடத்தில் கஞ்சத்தனமே செய்யாதீங்க. நிறைய கேளுங்க, தாராளமா கேளுங்க. நீங்க யார்கிட்ட கேட்கறீங்க? கேட்கறதுக்கு நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? ஒட்டுமொத்த சொத்தின் அதிபதி நபிசல்லாசன் வந்து சொல்லி காட்டுறாங்க. அந்த அரபு மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில நமக்கும் தான் இங்க விளங்குது. என்ன சொல்றாங்க? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஜின்களும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு அதை எல்லாவற்றையும் மறுப்பில்லாமல் அல்லாஹ் கொடுத்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய அந்த கஜானாவில் இருந்து நீங்கள் கடலில் இருந்து ஒரு விரலை முக்கி எடுத்த அளவும் குறையாதுங்கிறாங்க. கடல் நேத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, யாராச்சும் விரலை முக்கி இருப்பாங்கன்னு சொல்லுவோமா? கடல்ல போய் நம்ம பாக்குறோம், தண்ணி கம்மியா இருக்கு, கூடுதலா இருக்குது. ஒருத்தன் விரல வச்சு எடுத்தனால தண்ணி குறைஞ்சு போச்சு நம்ம சொல்லுவோமா? எந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எடுத்தாலே நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் மனிதனுக்கு அப்படியே படிப்பினை ஆழமாக உள்ளத்தில் பதியக்கூடிய விஷயங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ரப்பிடத்தில் நீங்க ஏன் கஞ்சத்தனம் பண்றீங்க? தாராளமா கேளுங்க. கேட்கறதுல வந்து நீங்க குறையவே வைக்காதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாராளமா கேளுங்க. நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் கேட்பதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். என்கிட்ட வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு பெரிய தொகை கட்டி நான் தர முடியுமா? என்னைய பாப்பீங்க. ஒரு அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி தான் கேட்பீங்க. ஆனா அல்லாஹ் விளங்கிக்கங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. பூமியில் இருக்கக்கூடிய மக்கள், ஜின்கள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டு குறைவில்லாமல் அல்லாஹ் கொடுத்த பிறகும் அவருடைய கஜானா எவ்வளவு குறையும்னு கேட்டா, கடலில் நீங்கள் ஒரு விரலை முக்கி எடுக்கக்கூடிய அளவு கூட குறையாதுங்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஞ்சத்தனம்? அப்போ அந்த பனி இஸ்ரவேலர்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி அல்லாஹ் உனக்கு தெரியும், எங்க அம்மா அப்பாவுக்காக நான் இதை வந்து செய்யல, உனக்காக தான் செஞ்சேன். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுதான் செஞ்சேன். இது உனக்காக நான் செய்தேன் என்பது உனக்கும் எனக்கும் தெரியும். ஆகவே நீ இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுன்னு சொல்லும் பொழுது பாறை லேசாக விலகியது, காற்று வந்ததுங்கிறாங்க. மூச்சு விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இரண்டாவது நபர் இதே மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து செய்யறாரு. என்ன பிரார்த்தனை செய்யறாரு? இரண்டாவது நபர் வந்து சொல்றாரு, யா அல்லாஹ், நான் ஒரு கூலி தொழிலாளியை கூப்பிட்டு வந்தேன். கொண்டு வந்து என் வீட்டுல கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருந்துச்சு. செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு கூலி கொடுப்பதற்காக உள்ள போயிட்டு வந்தேன், அவரை காணோம். இருந்தாலும் ஆளுக்கு தான் தர முடியும். காணப்பட்டார். எங்க போனாருன்னு தெரியல. நானும் இந்த அவருடைய கூலியை எடுத்து வச்சிருந்தேன், கொடுக்கலாம்னு வர காணோம். சரி வரும்போது வரட்டுன்னு சொல்லி அந்த காசுக்கு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். அந்த ஆடு 4-5 குட்டி போட்டுருச்சு. ஒரு கொஞ்சம் ஆடுகளா ஆயிடுச்சு அது. மந்தையான்னு கூட மொழிபெயர்க்கிறாங்க. உண்மையிலே அது மூலத்தின் அடிப்படையில் எப்படி வழங்கு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆடுகள் இருக்கிறதா வச்சுக்குவோம். அப்புறம் திரும்பி வர்றாரு பல வருஷத்துக்கு பிறகு. வந்து அவர் வந்து கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால உங்க வீட்டுல நான் கூலி தொழில் செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, யாருப்பா நீ அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா மெட்டா ஓடி இருப்பான். யாருக்கு தெரியும்? வாங்கின கடனையே இன்னைக்கு வந்து எப்பங்கிறான், போன் எடுக்க மாட்டேங்கிறான் கடன் கொடுத்துட்டா. அப்ப இது கூட இந்த சமீபத்துல ஒரு காமெடி மாதிரி சொல்லி இருந்தாங்க. கடன் வாங்குறதுக்கு போய் காலில் விழுந்து கடனை வாங்கினானா. அப்ப கூட போட நண்பன் சொன்னானா, அவன் கூட வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சுப்பா, கடனை வாங்குறது காலில் விழுந்துட்டு, அதெல்லாம் சும்மா அவன் திருப்பி வாங்குறது, அவன் எத்தனை வாட்டி என் காலில் விழுவுறான் பாரு நான். அப்ப இப்படி நிலைமைகள் வந்து மனிதன் இந்த உலகத்திலே காசு பணம் என்று சொன்னால், கடன் என்று சொன்னால் அதை கொடுத்தவர்களை மறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடன் வாங்குறியா அல்லாஹ்வை சாட்சி வைத்து வாங்கு, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சு வாங்கு, இதை திருப்பி அடைக்க அல்லாஹ் உதவி செய்வான்ங்கிறான். கடன் வாங்காம யாரும் இருக்க முடியாதுங்க. அளவுகோல்தான் வித்தியாசம் இருக்கலாம். கடன் வாங்காமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அல்லாஹ்ல இருந்து காப்பாத்து. கடன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. எந்த விஷயத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யல? நம்ம தான் அதை வந்து படிச்சு பார்த்து அதுக்கு செய்யாம இருக்கிறோமே தவிர, கடன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல். கடன் ஒருத்தன்ட்ட வாங்கிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க முடியாட்டி அவரை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய உள்ளம் ஒரு பாடுபடும் பாருங்க. அது தமிழ் இலக்கியங்களிலே கடன்பட்டார் உள்ளம் போல் என்று அதை வந்து சொல்லி காட்டுறான். அப்ப எவ்வளவு அனுபவ வார்த்தைகள் வந்து பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து கூலியை கேட்டாரு, யா அல்லாஹ், நான் உடனே அவரை கூப்பிட்டு சொன்னேன், இங்க பாரு இந்த ஆடு இந்த குட்டி இதெல்லாம் ஒண்ணுதான், நீ ஓட்டிட்டு போ அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவாரு இப்போ?
நம்மளே ஒரு இடத்துல போய் ஒரு மாசம் சம்பளம் ஒரு இடத்துல கிடைக்கல, கேன்சல்ல ஊருக்கு போயிட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றோம், அந்த கம்பெனிக்கு போறோம். ஐயா உங்க கம்பெனில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அப்படியா, இந்த பில்டிங் வச்சுக்க அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? என்னங்க கிண்டல் பண்றீங்க? இல்லப்பா, உண்மையிலே உன்னுடைய காசு சும்மா இருக்க கூடாதுன்னு அவன் ஆட்டை வாங்கி ஆட்டோட விட்டேன், அதனால குட்டி போட்டுச்சு, அதெல்லாம் ஹக்கு தான், கூட்டிட்டு போங்கிறாங்க. யாரெல்லாம் அந்த கூலி தொழிலாளிக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதனால அவன் ஓடி இருப்பான். இல்ல இந்த கூலி இந்த எவ்வளவு அந்த தொகையை நீ வாங்கிட்டு கொடுத்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் அது பல்கி பெருகிய ஆடுகள் மொத்தமும் அவனுக்கு நான் கொடுத்தது அவனுக்கு பயந்து, ஊருக்கு பயந்து கிடையாது, யாரெல்லாம் உனக்கு பயந்துதான். இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப இது நான் உனக்காக செய்தது உண்மை என்று சொன்னால், யா அல்லாஹ் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்று. இதுல என்ன பெரிய படிப்பினைன்னு கேட்டா, நாம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது இப்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம். அதுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சு வச்சுக்கணும் கேட்கறதுக்காக. அப்ப இந்த இடத்துல இவ சொன்னோன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காற்று வெளிச்சமும் வந்து, கூப்பிட்டா யாரும் வெளில போனா அவங்களுக்கு குரல் போகக்கூடிய அளவுக்கு கேப் கிடைச்சது. அப்ப 3வது நபரும் அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்றாரு. அதான் நம்ம இந்த டாபிக் உள்ளது. 3வது நபர் என்ன செய்தாரு, யா அல்லாஹ் என்னுடைய அண்டை வீட்டில் ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் மீது எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அவளை எப்படியும் அடைய வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றாங்க. அப்போ அவள் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. ஒரு நேரம் வந்துச்சு, அவளுக்கு கஷ்டம், காசு பண உதவி தேவைப்பட்டுச்சு. அப்ப என்னிடத்தில் வந்து நின்றாள். காசு பண உதவி கேட்டு வரும் பொழுது, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கினால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன. அவளுக்கு வேற வழி இல்லை. அப்ப அவள் என்னுடைய ஆசைக்கு இணங்கும் பொழுது, அவளை நான் நெருங்கும் பொழுது அவள் சொன்னாள், இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக்கொள். இந்த அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த மனிதனை அங்கிருந்து எழுந்திருக்க செய்தது, புல்லரிக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹ் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் என்ன விளங்கி வச்சிருக்கிறான்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னா ஏதோ வந்து நம்ம பிரமத சகோதரர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் கூவுதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் பெரியவன், மற்ற அனைத்தையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அதை நோக்கி சென்று விடுங்கள், இதுதான் உங்களுக்கு வெற்றி. அப்ப அத்தகுல்லா என்று அந்த பெண்மணி சொன்னவுடன், யா அல்லாஹ் உன்னுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து அன்பால் அன்பால் சூரத் அன்பால் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுறான், இதா துக்கிரல்லாஹு வஜில்லத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும். ஓ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு சாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் இன்னும் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வை நினைவூட்டினால் அவருடைய உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் மூமின்களுடைய அடையாளம். மூமின்கள் யார் என்று சொல்றது அல்லாஹ் இந்த அடையாளத்தை சொல்லிட்டு வரும் பொழுது அதுல ஒரு அடையாளத்தை சொல்றான். அல்லாஹ்னு சொன்னா அவருடைய உள்ளம் நடுங்கணுமா. அப்படி அந்த பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்த அந்த நபருடைய உள்ளம் நடுங்கியது. அந்த பெண்மணிக்குள்ள உதவியை எடுத்து கொடுத்து நான் அனுப்பிவிட்டேன். யா அல்லாஹ் இது உன்னை அஞ்சிதான் நான் செய்தேன், ஆகவே நீ என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லுவது. பாறை உருண்டு சென்றது, அங்கிருந்து அந்த மூவரும் தப்பி சென்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்று நாம் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய தண்டனை, இப்படி எல்லா விஷயங்களும் நம்முடைய உள்ளத்தில் வந்தாதான் அல்லாஹுவை நாம் வந்து விளங்க முடியும். அப்ப குறைந்தபட்சம் அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவு இல்லாமல் ஒரு முஸ்லிமாக ஆக முடியாது. இஸ்லாம் என்று சொன்னால் அடிப்படை அல்லாஹ், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த பூமியை நாம் விரிப்பாக ஆக்கினோம், வானத்தை விதானமாக அமைத்தோம், வானத்திலிருந்து மழையை பொழிவித்தோம், அதிலிருந்து உங்களுக்கு உணவுகளை ஏற்படுத்தினோம், கனிவர்க்கங்களை கொடுத்தோம். இப்படியெல்லாம் வந்து மிக தெளிவாக வெளியில தெரியும். இப்ப சொன்னதுல ஏதாச்சும் வந்து மறைமுகமான உண்மைகள் இருக்கின்றதா? அது மழை பெய்யும் தான் சொல்றாங்க, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. சொல்ல முடியுமா நீங்க? வானம்னு ஒண்ணு இருக்குது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. வானத்தின் எல்லையை சிந்தித்தால் இரவு உறக்கம் சென்று விடும். நைட்டு தூங்கும் போது வானம் எங்க முடியுதுன்னு நினைச்சு நம்ம தூக்கம் போச்சு. எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், அத எங்க முடியுது? ஒரு 1000 கிலோமீட்டர், ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர், ஒரு 10 கோடி கிலோமீட்டர் வச்சுக்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சுன்னா போச்சு, தூக்கமே போயிடும் மனுஷனுக்கு. மறந்துட்டு நம்ம அப்படியே அல்லாஹ் என்று வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதானே தவிர இதில் நீங்கள் ஆய்வு செய்தெல்லாம் ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்தை விதானமாக படைத்து வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கின்றான். எப்படி பொழிவிக்கின்றான்? அது எவ்வளவு ஒரு இதமாக. மழை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உயிரினங்களும் செழிப்பாக ஆக்குவதற்கு பார்க்கணும். அந்த எல்லாமே செழிப்படைச்சிருச்சு மழை பெஞ்சதுன்னு சொன்னோம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வந்து நிதர்சனமாக பார்க்கின்றீர்கள், கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய உண்மைகள். ஆகவே அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதும் வ அன்தும் தஅலமூன், இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் என்பது மனிதனை படைத்த காலம் தொட்டே இந்த பூமியில் இருக்கின்றது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் இந்த பூமியில் படைத்த நாள் முதல் இருந்தே சைத்தான் எதை கொண்டு மனிதனை வழிபெறல செய்தான்? அல்லாஹ்விற்கு எதிராக வேறொரு ஆற்றல் இருக்கின்றது, அல்லாஹ்வை நீ நம்பாத, நான் சொல்றதை கேளு, அன்றிலிருந்து மனிதன் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டான். அப்ப உலகம் உள்ளளவும் இந்த இணை வைக்கக்கூடிய பாவிகளாக மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் நாடிய அந்த எண்ணிக்கையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அப்படி இருக்கலாமா? இதுதான் கேள்வி. இஸ்லாத்தை பற்றிய ஒரு அறிவு, நான் முஸ்லிம், என்னிடத்தில் முழுமையான ஈமான் இருக்க வேண்டும், என்னிடத்தில் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி இஸ்லாத்தை விளங்க முடியும்? அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிவு இல்லை. அப்ப முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எப்படி விளங்க வேண்டும், பிற மதத்தவர்கள் எப்படி இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அது பெரிய ஒரு கதை, பெரிய ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டிலும் முஸ்லிம்களை அந்த நாட்டு மக்கள் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்து வைத்திருக்கின்றார். ஏறத்தாழ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே இஸ்லாம் துவங்கி விட்டதுன்னு சொல்றோம் நம்ம இந்தியாவில். அதற்கான ஆதாரங்களை எல்லாம் சொல்றோம். அப்ப ஏறத்தாழ ஒரு 1400 ஆண்டு காலமாக சதவீதத்தில் குறைவாக இருந்தால் இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த முஸ்லிம்களை பற்றி பிற மதத்தவருடைய கருத்து என்ன? ஒண்ணு முஸ்லிமுடைய அடையாளமா காட்டின தர்கா, இல்லாட்டி ஒரு தாயத்து. இதுக்கு யார் காரணம்? அவங்களா நாங்களா? யார் காரணம்? யாரு? ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது. இன்னைக்கு நீங்க ரூபா நோட்டை எடுத்து பாருங்க, ஒரு கண்ணாடியை போட்டிருக்கிறான். அவன் பிளான் பண்ணி ஒவ்வொன்னா தூக்குறதுக்கு காந்தியை தூக்கிட்டு கண்ணாடியை மட்டும் போட்டுருக்கான், அப்புறம் கண்ணாடியை தூக்கிடும், அது ஒரு பிரச்சனை. கண்ணாடியை பார்த்தா நமக்கு காந்தி நினைவுக்கு வர்றாரா இல்லையா? ரூபா நோட்ல ஒரு கண்ணாடி இருக்குது, மூக்கு கண்ணாடி. அப்போ இந்த மூக்கு கண்ணாடியை பார்த்தவனும் காந்தி நினைவுக்கு வருகிறார். அப்போ ஒரு மனிதனின் அடையாளமாக அது காட்டப்படுகின்றது. அப்போ ஒரு முஸ்லிமை ஒரு அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுவது எது? தர்கா இல்லாட்டி தாயத். இந்த ரெண்டுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என அருமை சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தை பற்றி அறிவுன்ற ஒரு தலைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம். உண்மையிலே தெரியாம தான் இருக்கிறோம். பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வது இரண்டாம் பட்சம். முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் இஸ்லாத்தை பற்றி அறிவு இருக்கின்றதா? சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹுவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா முஹம்மத் அக்பர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் அப்ப இஸ்லாத்தை பற்றி ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்பித்து கொடுத்த சந்தர்ப்பத்துல அது எல்லா மக்களுக்கும் தெளிவாக விளங்குவதற்கு பலர் இருக்கக்கூடிய சபையிலே ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பேனாவை எடுத்துருவாங்க, பென்சில் எடுத்துருவாங்க, பெரிய பட்டியல சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முடிஞ்சு போச்சு. இரண்டு தான். அப்ப இந்த இரண்டை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது ஞாபகப்படுத்தினாங்க. தரத்துக்கும் ஃபி அம்ரைனி கிதாபுல்லாஹி வல் சுன்னதி, உங்களை நான் இரண்டு கட்டளைகளின் பால் விட்டு செல்லுகின்றேன். இரண்டு விஷயங்கள் சிலர் சொல்லுவாங்க. அம்ரைனி, அம்ர் என்றால் கட்டளை. விஷயத்தை நான் பெரிதுபடுத்தாமல் போகலாம், கட்டளையை நான் அலட்சியப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அப்ப இந்த கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது உங்களை அமர வைப்பதும் உங்களை எழுந்திருக்க வைப்பதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர மார்க்கம் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே உங்களை எழுந்திருக்க வைப்பதும் அமர வைப்பதும் உங்களை உறங்க வைப்பதும் சிந்திக்க வைப்பதும் கொடுக்க வைப்பதும் தடுக்க வைப்பதும் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு கட்டளைகத்தான் உங்களை கட்டுப்படுத்தணும். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதுதான் முதலும் இதுதான் முடிவும். இஸ்லாத்தின் தொடக்கம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முடிவும் அதுதான். இதற்கு இடையிலே மூன்றாவதாக ஒரு கருத்து வரும் பொழுதுதான் இந்த இரண்டு அடையாளங்கள் இன்று என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? அதிகமான சதவீதத்தில், நாட்டின் அடிப்படையில் வேணா சதவீதத்தில் நம்ம கம்மியா இருக்கலாம், உலக அடிப்படையில் பார்க்கும் முஸ்லிம்களின் மிகப்பெரிய சதவிகிதம், ஏறத்தாழ முஸ்லிம்களுடைய சதவிகிதத்துல எத்தனை சதவீதம் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம்? ஏறத்தாழ 20 கோடி முஸ்லிம்கள் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 200 கோடி முஸ்லிம்கள் இருப்பாங்களா? 10% மேல நம்ம இந்தியாவில் இருக்கும். 10% என்பது சாதாரணமா? 2%, 3% என்னென்ன பாடுபடுத்துது நம்ம தெரிஞ்சான்னு வச்சிருக்கிறோம். அப்ப 10% உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்முடைய அடையாளம் தொலைக்கப்பட்டிருக்கின்றது.
நம்முடைய அடையாளம் அவன் மறைக்கிறாங்கிறது எல்லாம் குற்றத்தை வந்து தூக்கி போடுங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப தயாரா இருப்பாங்க. அதுவும் இருக்குது. இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்கள் பிறரிடத்திலே சொல்லுவது 10% என்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றி தவறான சிந்தனைகள் விதைக்கப்படுவது 200%. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இப்ப எடுத்துட்டானா இருக்குன்னு தெரியல, என்ன போட்டிருக்கிறான்? முஸ்லிம் என்று சொல்லுவதற்கு ஒன் ஹூஸ் ஃபாலோடு முஹம்மதுன்னு போட்டிருக்கிறான். தவறு. ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல குருநானக்கை ஃபாலோ பண்றவங்க யாரு? சீக்கியர்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இனம். ஆனால் இது முகம்மதியர்கள் சொல்லி நம்ம வரலாற்றுல எழுதுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு விதத்தில் வந்து பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தானே. அதுல ஒன் ஹூஸ் ஃபாலோட் முஹம்மதுன்னு சொல்றது என்ன தவறு இருக்குதுன்னு சொன்னால், அங்க வந்து என்ன செய்யப்படுகிறது கேட்டால், அல்லாஹுவை வந்து அங்கே மறைக்கிறார். முகம்மதியர்கள் என்று இந்திய வரலாற்றில் எழுதி வைத்தார். முஸ்லிம்களையே ஒருவர் மற்றவரை சுட்டி காட்டும் பொழுது வஹாபிகள் என்று சொல்லுகின்றார். ஒருபோதும் இதை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முஸ்லிம் முஸ்லிம் தான். ஒரு மனிதரை கொண்டு ஒரு முஸ்லிம் வந்து அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அது வந்து என்ன ஆயிடும், உங்களுக்கு வேற ரூட்ல வந்து கொண்டு போயிடும். இப்ப உதாரணத்திற்கு புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா புத்தர்மா. ஜெயின மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாவீர்மா. அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குருநானக்குமா. அந்த மாதிரி இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் முகமது என்றால் இல்லை, தப்பு. இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன? அடிப்படை தகர்க்கப்படுகின்றது. இதை ஒருபோதும் நாம வந்து நாம முகமதியர்கள் அல்ல, நாம முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் அந்த முகமதியர்கள் என்று வந்து ஏன் நான் கேட்டா, அவன் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு பிளான் பண்ணி போட்டானான்னு தெரியல. இதே வேர்டு தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து சொல்லப்படுகின்றது. அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் ஒன்னு பிலீவ் அல்லாஹ், தேர்ஸ் நோ அதர் காட், அவன் தான் முஸ்லீம். அதற்கு பிறகுதான் வந்து ப்ராஃபெட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவன் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஹதீஸை நான் சுட்டி காட்டினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களுக்கு மத்தியில இஸ்லாம் என்று சொன்னால் அந்த மக்களை படித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து கேட்டாங்க, அக்பர்னி அனில் இஸ்லாம்னு கேட்டான். இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுவீராக. தெரியாமலா கேட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறாரு. எதுக்கு அங்க கேட்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு பிரச்சனை ஒரு கம்பெனில நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அதிகாரம் இல்லாத ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்துறாரு. அந்த சபைக்கு முதலாளி வந்து என்ன சொல்லுவாரு? நீங்க யார் முதலாளியாவது சொல்லு, யார் முதலாளியாவது உறுதிப்படுத்து. ஐயா நீங்க தான் முதலாளி. இது எதுக்கு அவர் வந்து கேட்கிறாரு? நான் இருக்கும், நீ எப்படி அதை முடிவு எடுக்கலாம்? அப்போ மக்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கிவிடக் கூடாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை தோற்றுவித்தார்னு சொன்னா ராங், தப்பு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வந்து ஒரு மாளிகையை கட்ட விரும்புகிறான். ஒரு மாளிகையில லட்சக்கணக்கான செங்கல்கள் இருக்கும். அந்த லட்சக்கணக்கான செங்கல்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு செங்கல் வைப்பதற்கு மட்டும் கேப் இருந்துச்சு. அதான் நானுங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மாளிகை அல்லாஹ் இந்த பூமியில வியாபித்திருக்க விரும்பினான். லட்சக்கணக்கான தூதர்களை அனுப்பினான், ஆயிரக்கணக்கான நாடி எண்ணிக்கையில் அனுப்பினான். அதுல நான் ஒரு செங்கல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தூதராக, இறுதியாக வந்து ஒரு தூதரை அன்றி இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் அவர் அல்ல அப்படிங்கறத சொன்னாதான் இவன் என்ன செய்வான், பின்னால போவான். ஏன்னா நிறைய பேரு இஸ்லாம் வந்து 1400 வருஷமா இருக்குது, கிறிஸ்தவம் 2000 வருஷமா இருக்கு, விச் இஸ் பெட்டர், விச் இஸ் ஓல்டர், இப்படி ஒரு சிந்தனை வந்துருது. இது ரொம்ப பழசு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வந்துருது. அப்ப அந்த சிந்தனையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் பற்றிய அறிவு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அடிப்படையில் இருந்து, அதனுடைய ஆழத்தில் இருந்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த விளக்கத்தின் அடிப்படையிலும் அதை ஏற்று சஹாபாக்கள் நடந்த விஷயம் நிறைய பாயிண்ட்ஸ் இதுல வந்து இருக்குது. சஹாபாக்கள் இதை எப்படி வழங்கினாங்க அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி என்னமோ புதுசு புதுசா கொண்டு வர்றான் இஸ்லாம்ங்கிற பேர்ல. அப்ப இதுல இருந்து நாமும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாத்து இஸ்லாத்தை பற்றிய முழுமையான ஒரு அறிவை மக்களுக்கு புகட்ட வேண்டும். நாமும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் பற்றிய இந்த அறியாமையை போக்கி இஸ்லாம் பற்றிய அறிவை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த வாரத்துல வந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செவியற்ற விஷயங்களை முறையாக விளங்கி
அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.